இப்போ வீடு கட்டுறோம் வாஸ்து பார்த்து கட்டுறோம், இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் வாஸ்துவை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கமாக இது இருக்குது. அப்படின்னா அதுதான் பூமியின் தீய கதிர்வீச்சை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள், மூத்தவங்க, வயதானவர்கள், பெண்கள் தான் நிறைய இந்த ஜியோபதிக் ரேடியேஷனில் கேன்சர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த மின்னல் உருவாகுது. ஆனால் அந்த மின்னலை ஈஸியாக ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் எதுனா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் எங்கே வந்து நிறைய ஹெர்ட்ஸில் எமிட் ஆகுதோ அந்த இடத்துல தான் மின்னல் வந்து, இதுதான் மின்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய இடம். அது வேப்ப மரமாக இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், அப்நார்மல் குவாலிட்டிஸில் வளருது அப்படின்னா இந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அதிகமாக இருந்தால் அப்படி வளரும். இங்கே கூட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து பக்தி கஃபே நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், கண்டிப்பாக இது தெரியாமல் நம்ம வந்து ஒரு இடத்துல வசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ஒரு வீட்டில் வசிக்கணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு இடத்துல குடியிருக்கணும், ஒரு ஆஃபீஸ் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா, இப்போ வீடு கட்டுறோம் வாஸ்து பார்த்து கட்டுறோம், இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் வாஸ்துவை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கமாக இது இருக்குது. அதுதான் பூமியின் தீய கதிர்வீச்சை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல போய் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் டைப் பண்ணீங்கன்னாவே அந்த கதிர்வீச்சு இருந்துச்சுன்னா என்னெல்லாம் வரும்ன்றது ஆங்கிலத்தில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு தமிழ்ல வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போறேன் அதை பற்றி. ஸோ இப்போ இந்த பூமியின் தீய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடத்துல மனிதன் வாழக்கூடாது, மனிதனால வாழ முடியாது. அப்படியே அந்த தீய கதிர்வீச்சு இருக்க இடத்துல வாழ்ந்தானா உச்சகட்டமாக, அதிகபட்சமாக அவன் ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள், மூத்தவங்க, வயதானவர்கள், பெண்கள் தான் நிறைய இந்த ஜியோபதிக் ரேடியேஷன்ல கேன்சர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஆண்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சில பழக்கங்கள் இருந்தாலும், ஆனால் பேஷண்ட்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் தான் வந்து இந்த மாதிரி நிறைய சிக்கல்ல மாட்டுறாங்க இல்லையா. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் அந்த பூமிக்கு கீழே, அந்த வீடு இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் வந்து நிறைய வந்து வெளியில வந்துச்சுன்னா, அதாவது என்னன்னா ஒரு 150 ஹெர்ட்ஸ், 200 ஹெர்ட்ஸ், 250 ஹெர்ட்ஸ் வெளியில வரும். அது கண்களால பார்க்க முடியாது, ஒரு ரேடியேஷன். அப்ப நம்ம பாடி என்ன பண்ணும்னா ஒரு 7.8 ஹெர்ட்ஸ் தான் நம்ம பாடி தாங்கும். அதாவது ஹியூமன், மற்ற விலங்குகளுக்கு அது சப்போர்ட் பண்ணும், நமக்கு வந்து தாங்காது. அப்போ 7.8 ஹெர்ட்ஸ்க்கு மேல வரக்கூடிய அந்த ஜியோபதிக் ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெரி ஹார்ம்ஃபுல். அதாவது நம்ம உடல்ல ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அது நம்ம எதனாலும் தெரியாது. நான் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா தான் தூங்குறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னும் போது நீங்க அட்லாஸ்டா நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வேற விதமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம அதை வந்து நம்மளோட அந்த நாலேஜ் நம்ம எடுக்காதனால நமக்கு இந்த பூமியின் கதிர்வீச்சை பத்தி நமக்கு சில விஷயம் தெரியல. சோ நான் அது உதாரணத்துக்கு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வந்து இந்த பூமியின் கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மிக ஆபத்தான ஒரு இடம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல, எந்த இடத்துல மின்னல், இப்போ மின்னல் இருக்கு, மின்னல் வருது இல்லையா, மழை காலத்துல மின்னல் வருது, மின்னல் நம்ம பார்க்கிறோம். ஆனா மின்னல் இறங்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது, எந்த இடத்துல இறங்கும்னு தெரியாது. நீங்க நம்ம செய்தியில பார்ப்போம், இந்த ஊர்ல கார் மேல விழுந்துருச்சு, இந்த ஊர்ல ஒரு வீட்டு மேல விழுந்துருச்சு, இந்த ஊர்ல ஒரு மரத்து மேல விழுந்துருச்சு. அதே இடத்துல அடுத்த வாட்டி வரும்போது மின்னல் அதே இடத்துல விழுமா அப்படின்னா அதே இடத்துல விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அந்த மின்னல் உருவாகுது. ஆனா அந்த மின்னலை ஈஸியா ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் எதுனா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் எங்க வந்து நிறைய ஹெர்ட்ஸ்ல எமிட் ஆகுதோ அந்த இடத்துல தான் மின்னல் வந்து, இதுதான் மின்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய இடம். இப்போ நமக்கு இந்த பகுதியில் இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கும், எங்க அதிகமா எமிட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ மின்னல் விழும்போது தான் நமக்கு அந்த தாக்கம் தெரியும். அது மின்னல் விழுந்த இடம், மின்னல் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மின்னல் விழுந்த இடம் தான் அதிக ரேடியேஷன் இருக்கு. அப்போ இந்த ஜியோபதிக் ரேடியேஷன்ல மனிதர்கள் வாழ்வதற்கான உகந்த இடம் இல்ல, மனிதர்கள் இங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நான் சொல்றது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடில என்ன பண்ணிருக்காங்கன்னா, மின்னல் விழுந்த இடத்தை இப்போ ஒரு தடவை விழுந்துருச்சு, மறுபடியும் விழுதான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் மறுபடியும் விழுது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா கருவறையை உருவாக்குனாங்க. கருவறையை உருவாக்கி அதை வந்து என்னன்னா அந்த எனர்ஜியை நல்ல எனர்ஜியா மாத்துறதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காப்பர் போன்ற உலோகங்கள், காப்பர், அதாவது ஒரு 4-5 உலோகங்களை வச்சு, மேஜரா காப்பர் இருக்கும், அது கூட 4-5 உலோகங்களை வச்சு, மெட்டல்ஸ் வச்சு அந்த ஜியோபதிக் ரேடியேஷனை நல்ல எனர்ஜியா மாத்தி அதுதான் நம்ம இங்க கருவறையாக்கி கோயிலாக்கி அதுக்கு மேல வந்து நம்ம கோபுரம் எழுப்பி அந்த கோபுரத்துக்கு மேல வந்து கலசங்கள் வைக்கிறோம். இப்போ நம்ம பார்ப்போம் காப்பர்ல தான் கலசங்கள் இருக்கும், ஒரு 4-5 அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஏன் அப்படின்னா நீங்க மின்னல் விழுந்தா அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க, ரிசீவ் பண்ணி நல்ல எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுனால நம்ம கருவறைக்கு பக்கத்துலயோ இல்ல கருவறைக்கு உள்ள போனோம்னா நமக்கு வந்து ஃபுல்லா பாடியை ஹீல் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. அதை வந்து
வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது பட்டு அப்படின்லாம் நம்ம வந்து பார்ப்போம். கருவறைக்குள்ளே போகணுன்னா பட்டு புடவை கட்டிட்டு போகணும், பட்டு சட்டை போட்டு போகணும், இல்லை சட்டை எல்லாம் போகணும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை ஹீல் பண்ணுற அந்த ரேடியேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான். பாருங்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போது இந்த மாதிரி தான் பழைய ஆலயங்கள் எங்கெல்லாம் ஓல்டு இப்போ ரொம்ப புராதனமான ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் கதிர்வீச்சு விழுந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வந்து அதை கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அது நமக்கு வாழக்கூடிய இடம் கிடையாது. இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மரங்கள் வந்து இப்போ ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னா ஒரு மாமரத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த ட்ரங்க் அதாவது அந்த கிளையோட அளவு இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு படரும், அவ்வளோதான். மாமரம்னா இப்படி இருக்கலாம், ஒரு ஒரு ரகம் இருக்கும், அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் மாமரம் வந்து தென்னை மாதிரி பனைமரம் மாதிரி நீங்கள் வளர்ந்ததில் பார்த்துருப்பீங்க. சில இடத்துல மாமரத்தோட அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப மேலே போகும், ரொம்ப மேலே போய் பிரியும். இதை பார்த்தா என்ன மாமரத்துக்கான இயல்பே இல்லையா? அப்போ எந்த ஒரு மரம் தன் இயல்பை மீறி அப்நார்மலாக வளருதோ அந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருந்து அது வளர்ந்துச்சுன்னா அந்த மரம் அப்படி தான் வளரும். இப்போ ஒரு சில மரம்லாம் இப்படியே 2 மரம் 3 மரம்லாம் இப்படி முறுக்கிலாம் பயங்கரமாக ஒரு அப்படியே அந்த மரத்தில் வந்து அந்த வீங்கின மாதிரி அந்த கட்டை அந்த தண்டு இருக்குல்லையே அது வீங்கின மாதிரி ஒரு ரொம்ப பெருசாக இருக்கும். 2 மரம் சேர்ந்து பிணைஞ்சு வளருது அப்நார்மலாக இருக்கும். அது வேப்ப மரமாக இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், அப்நார்மல் குவாலிட்டிஸில் வளருது அப்படின்னா அந்த 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 இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அதிகமாக இருந்தால் அப்படி வளரும். அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்கே கூட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, அதனால எதுவும் தெரியல அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த மரத்துக்கு முன்னாடி கற்கல்ல வச்சு அந்த மரத்துக்கு முன்னாடி சிலைகளை அமைத்து அதையும் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாத்திட்டாங்க. அப்போ வந்தவன கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நீங்க கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி அது சாமி மரம்னு அதுக்கு நம்ம ஆட்கள் வந்து பேர் வச்சுட்டாங்க. நிறைய நீங்க போய் இனிமேல் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க சில ஊர்லயோ கிராமங்களையோ நகரங்களையோ பார்க்கும்பொழுது நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ யாராவது வீட்டில் அந்த மாதிரி அப்நார்மலாக வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பூமியின் கதிர்வீச்சு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடம் சேஃப் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காப்பர் ராட் இருக்கு. நீங்கள் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ராடுன்னு போட்டிங்கனாவே வரும். அது வந்து காப்பரில் உள்ள நிறைய மினரல்ஸ் ஃபில் பண்ணி வரும். அந்த ராடை பிளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த ரேடியேஷனை இந்த காப்பர் ராட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அது நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காம குறைச்சிரும். இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு இந்த ரெமெடிஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த மரங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ரேடியேஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூனைகள் நிறைய சுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அடிக்கடி பூனை வரும். அதாவது என்ன குழம்பு வாசத்துக்கு பால் வாசத்துக்கு வரக்கூடிய பூனைன்னு சொல்லல, அது எல்லார் வீட்லையும் இயல்பு. ஆனால் அடிக்கடி அந்த ஏரியாவே சுற்றிக்கிட்டே இருக்கு, அந்த வீட்டையே சுற்றிக்கிட்டே இருக்கு. அங்கே தான் குட்டிலாம் போடுதுன்னு வச்சுக்கோங்க. குட்டி போடுதுங்க எத்தனை வாட்டி தூக்கி போட்டு விட்டாலும் திருப்பி அந்த இடத்துலயே வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரேடியேஷனோட எனர்ஜி அந்த 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 கதகதப்பு அந்த ஹீட்டு பூனைக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு அது நல்ல இடம் மாதிரி அது ஃபீல் பண்ணும். அதனால அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை முறை போட்டாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. அந்த இடத்துல நாய் இருக்காது. ஆக்சுவலாக நாய் வந்து இருக்காது. ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த அந்த நாய்களால் உணர முடியும். அதுதான் அந்த நாய் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா தெருவில் ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுக்கும்போது ஏதோ அபசகனமாக நடக்க போகுதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாய் ஊழையிடுது அதனால ஏதோ ஒரு கெட்ட செய்தி நடக்க போகுது அப்படின்னு அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் சொன்னி இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன் அது ஊழையிடையே அந்த இடத்துல கத்துது அப்படின்னா அது அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அந்த ரோட்லயோ அந்த பகுதியிலயோ அதிகமாக வந்துச்சுன்னா நாயால் உணர முடியும். அதனால நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது. இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சக்தி இருக்கு, ஒரு வைப்ரேஷன் வருது, நீங்க அலர்ட்டா இருங்க அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த நாய் அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து நாயை விரட்டிட்டு நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் கதிர்வீச்சோடைய ஒரு தாக்கம். அதே மாதிரி சில வீடுகளில் வந்து தேன் கூடு கட்டும், சில வீடுகளில் வந்து குளவி கூடு கட்டும். இப்போ குளவி கூடு கட்டுச்சுன்னா என்ன சொல்கிறோம், நம்ம ஆட்கள்லாம் என்ன சொல்லி பழகிருக்காங்கன்னா குளவி கூடு கட்டக்கூடாது, வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு நல்லது இல்லை, கூட்ட முதல் கலைன்னு சொல்கிறோம். கூட்ட கலைக்கூடாது, அது சரியான இடத்துல தான் கட்டுது, நம்ம தான் அந்த இடத்த விட்டு விலகி போகணும். ஏன்னா அந்த குளவி கூடு அந்த தேன் கூடு என்பது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்கிற இடத்துல தான் தேன் கூடும் குளவி கூடும் வந்து அமைக்கப்படும். அதுக்கு அதெல்லாம் உகந்தது, நமக்கு தான் கெட்டது. அப்போது கூட ரிமூவ் பண்ணுறமே தவிர நம்ம அதை விட்டு விலகி வர்றது. நீங்கள் எத்தனை வாட்டி கூட ரிமூவ் பண்ணி பாருங்க, அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் குழவி கூடு கட்டும், மறுபடியும் தேனீக்கள் வரும், தேன் கூடு கட்டும். அது மட்டும் இல்லாமல் வவ்வால்கள் வந்து அதிகமாக பறந்து போகுது, ஒரே இடத்துல வந்து நிறைய முறை வந்து வவ்வால்கள் வந்து போகுதுன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வவ்வால் அடிக்கிறது கூட்ட கலைக்கிறது இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனம் சார்ந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் ஏன் அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய தகவல் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சர்ச் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாழக்கூடியது. அப்போது
அப்போ நம்ம வந்து ஓகே நமக்கு வாழ உகந்து நம்ம வேற மாதிரி சொல்லிட்டோம். குளவு வீடு கட்டினா கூடு கட்டினா வீட்டுக்கு நல்லது இல்லை, தேன் கூடு கட்டினா வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றது பாருங்க. அப்படி எப்படி மாறி போச்சு ஆக்சுவலா. அது இருக்கிற இடத்துல இருந்தால் நமக்கு நல்லது இல்லை, அது உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. பட் அதை அகற்றக்கூடாது, நம்ம ரெமெடி பண்ணணும், இல்லை நம்ம அந்த இடத்த விட்டு தள்ளி போகணும். இத்தனை விஷயம் சொல்லிடுறது காரணம் என்னன்னா அந்த ஜியோபதிக் ரேடியேஷனுடைய அந்த ஹர்ட்ஸ் வந்து நம்ம உடம்பு தாங்க முடியாதுன்ற ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எங்க வீடு கட்டினாலோ இல்லை எங்க நம்ம இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த நம்ம வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கான ரெமெடியை பண்ணிட்டு போகலாம். நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தையே நம்ம தேர்வு பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்க நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இப்போ நம்ம பூமிக்குள்ள இருக்கு இல்லையா, இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இந்த இடத்துலயே ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணா தெரியும். எங்க இருக்கு ஓடுது எங்க ஓடலை அப்படின்னு தெரிய முடியாது. இந்த சிட்டில நிறைய இருக்குமா இந்த கிராமத்தில் நிறைய இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா உள்ள வந்து அதோட பிளவு தான் அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னா. பூமி உள்ள இருக்கக்கூடிய நீங்க தோண்டினீங்கன்னா அங்கங்க வெடிப்பு இருக்கும், பிளவு மாதிரி இருக்கும். அந்த பிளவுல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகும், மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல வாட்டர் ஸ்ட்ரீம் போகும், அந்த இடத்துல தண்ணீர் போகும். அந்த தண்ணீரும் இந்த கெமிக்கல்ஸ் டெபாசிட் ஆன கெமிக்கல்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அந்த தண்ணியோட சேரும்போது ஒரு ரேடியேஷன் வரும். இதுதான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன். இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி வந்து பிளவுகள் ஏற்படலாம், வாட்டர் ஸ்ட்ரீம் உருவாகலாம். உருவாச்சு அப்படின்னா ரேடியேஷன் வரும். சில இடத்துல இருக்கும், அப்புறமா திருப்பி கண்ட்ரோல் ஆயிடும், சில இடத்துல மூடிடும். அப்படி இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு நம்ம போனோம்னா இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு சேஃப் அப்படின்றத, அது ஆஃபீஸா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீங்க வாங்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, அது அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ரொம்ப நேரம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றத தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதை சொன்ன இல்லையா, மரத்தை காட்டு பண்ணிடலாம், பூனை இருந்துச்சுன்னா இருக்கலாம், இதெல்லாம் தான் வந்து சிம்டம் சொல்றேன். இது இங்க பாருங்க. அதே மாதிரி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்னா பில்டிங்ல நிறைய கிராக்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது கட்டும் பொழுது சரியான கலவை இல்லாம கட்டி வர கிராக்ஸை நான் சொல்லல, அது வேற. நல்லா இருக்கு, நல்லா இருந்துகிட்டே இருக்கு, ஆனா சடன்ல ஷார்ட் பீரியட்ல வந்து இந்த மாதிரி நிறைய வெரிசல் விடுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து சீலிங்ஸ் வால்லாம் வச்சுட்டு கூட நம்ம அது மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்கா இல்லையான்ட்டு. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரெமெடிஸ் வச்சு நம்ம கொஞ்சம் சேஃப் ஆகலாம். இது ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது பார்த்தீங்களா சாலைகளில். நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பூமியின் கதிர்வீச்சுக்கான புரிதல் வரும்ன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அது வாஸ்துவை தாண்டிய மிகப்பெரிய விஷயம் பார்க்கக்கூடியது. இப்போ சாலைகள் இருக்கு, நேரா இருக்கு, ஹைவேஸ் போடுறாங்க, ஸ்ட்ரைட் ரோடு தான், ஆனா நேரா வந்து வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகும். அது வந்து சில தவறுகள் எல்லாம் நடக்கலாம். இது ஒரு டைம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், புதுசா ரோடு ஃபார்ம் பண்ணிருக்காங்க, திருப்பி 2வது முறையும் அதே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட், 3வது முறையும் அதே ஸ்பாட்ல ஆக்சிடென்ட். நான் சொல்றது ஸ்ட்ரைட் ரோடு, பெண்டு கூட கிடையாது. அப்போ ஏன் ஸ்ட்ரைட் ரோடு ஏன் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃபிராக்ஷன் மைக்ரோ செகண்ட்ஸ்ல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மைக்ரோ செகண்ட்ஸ்ல உங்க மைண்ட் ஆஃப் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா உங்களோட கண்ட்ரோலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எங்க ஜியோபதிக் ரேடியேஷன் வந்து 200 ஹெர்ட்ஸ் 250 ஹெர்ட்ஸ் 300 ஹெர்ட்ஸ் எமிட் ஆகக்கூடிய இடத்துல இதெல்லாம் நடக்கும். அப்ப 3 முறை 4 முறை விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் சொல்லிட்டு போர்டு எல்லாம் வைப்பாங்க. ஆனா என்ன காரணம் தெரியாது, போர்டு வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம சில ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க ரேடியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தவே ஓகே இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து யார் அதை செக் பண்றாங்க, செக் பண்ணி யார் ரெமெடி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் சேஃபா இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து மருந்துகள் இருக்கு இல்லையா, பேஷண்ட் இருக்காங்க ரொம்ப நேரம் இருக்காங்க ஒரே இடத்துல பெட்லயே இருக்காங்க, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா நீங்க என்ன மருந்து இருந்தாலும் அந்த மருந்தோட பவர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க என்ன சாப்பிட்டாலும் சும்மா சாதாரணமா சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல கேன்சர் டாக்டர்ஸ் அதை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு மெடிசன் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த மருந்து ஒழுங்காக வேலை பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கதிர்வீச்சுல நம்ம தாக்கப்படுறோம். அதை நல்லதா மாத்திட்டோம்னா வேற, இல்ல அந்த இடத்த விட்டு நம்ம மாறி போறது வேற, இல்ல அந்த இடத்த ரெமெடி பண்ணிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய லைஃப் வந்து லீட் பண்றதுக்கும் பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகளாக இருந்தா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப லேக் ஆகும். அந்த வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கும், அந்த 4 பேர்ல யாருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன்ல அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் அந்த வீட்டில் இருப்பாங்கன்னா பெண்கள் குழந்தைகள் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆண்களாக இருந்தால் கூட ஒரு 8 hours 9 hours வெளியில் டிராவல் பண்ணிடுவோம். இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நைட் 8 hours அவங்க பெட்ரூமில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காலையில் ஒரு 2-3 hours கிச்சன், அப்புறம் ஈவினிங் ஒரு 2-3 hours கிச்சனு, பேலன்ஸ் டைம் ஹால், இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா அந்த இடத்துல ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பெண்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவ்வளோ தகவல்கள் அடங்கியக்கூடிய விஷயம். அதனால நீங்கள் எங்கே மனையை எடுத்தாலும், எங்கே நீங்கள் வீடு கட்டினாலும், எங்கே நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும், அது வாடகையாக இருந்தாலும் சொந்தமான இடமா இருந்தாலும் இந்த பூமியின் கதிர்வீச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ரெமெடிஸ் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோட நம்ம வாழலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.